சிதம்பரம், நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானுங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது சிதம்பரம் சொன்னதுக்கு, அதை தவிர நீ எல்லாமே பண்ணிருக்க. வர ஃபர்ஸ்ட் போஸ்டரே ஒரு பைக்ல 3 கேர்ள்ஸோட அப்படி உட்காந்து போஸ்டர் அப்படி சொன்னதுக்கு அந்த 3 ஹீரோயின்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அந்த சிறையில நடிச்சவங்க தேங்க்ஸ்பா. உங்களுடைய ஸ்மைலுக்கு நான் ஒரு ஃபேன். ஜிவி பிரகாஷ் எல்லார்கிட்டயும் இருக்கும், கொடுக்க மனசு வராது, கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அண்ட் இந்த படத்துக்கு நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. யூ ஆர் அட்ரஸ் ஃபார் திஸ் ஃபில்ம். துள்ளுவது இளமைங்கிற படத்துக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா ஒரு விலாசமா இருந்தாரோ, இந்த யூத்துங்கிற படத்துக்கு ஜிவி பிரகாஷ் நீங்க ஒரு விலாசமா இருக்கீங்க. கென் வந்து அசுரன் போட்டோ ஷூட் அப்பதான் முதல் முறையா பார்த்தேன் நான். அப்போ பார்த்த உடனே எனக்கு சுத்தமா ஒர்க் ஆகல. சின்ன பையனா இருக்கணும், அப்பதான் கன்வின்சிங்கா இருக்கும், இவன் பெருசா இருக்கான் வெற்றி, பாருங்க வேண்டான்ட்டேன். அப்புறம் வெற்றி சொன்னாரு, இல்ல தனுஷ் கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனை இழைச்சு வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பாருங்க. வெற்றி இவன்கிட்ட என்னவோ இருக்கு, ரொம்ப கான்பிடண்டா பண்றான், அவன் ஒரு புது பையன், சின்ன பையன், இவ்வளவு பேர் நடுவுல நடிக்கிற, அவனுக்கு ஒரு தயக்கமோ கூச்சமோ ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கான்பிடண்டா பண்றான் வெற்றி. அதுக்கப்புறம் கென் எனக்கு வந்து ஒரு பப்ஜி ஃப்ரெண்டு, நாங்க 2 பேரும் பப்ஜி ஆடுவோம். எப்படியாவது க்ளோஸ் ஆகணும் அவங்க கூட அப்படின்னு சொல்லி, என்னன்னா கேம்ஸ் தான் எப்பயுமே டக்குன்னு க்ளோஸ் ஆகும் 2 பேரை. அதனால அவன் பப்ஜி விளையாடுவான்னு, எனக்கு அப்ப அவ்வளவு பெருசாலாம் விளையாட வராது. சரி இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நானும் விளையாடுவேன். அவர் தான் எங்க பப்ஜி டீம் லீடர். அது என்னது எம்ஓபியா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். அது எப்பயுமே கென், அப்படிதான் கென் எனக்கு நெருக்கமானாப்ல.